சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை அதனால் தமிழக மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. காரணம், தேர்தல் வருது. தேர்தல் வந்த பிறகு, புதிய ஆட்சி வந்த பிறகு மறுபடியும் அவங்க நிதிநிலை அறிக்கை போடுவாங்க. எந்த பிரயோஜனம் இல்லை என்றாலும் கூட கடந்த 4 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு பாதையை கடந்து வந்திருக்கின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் பார்க்கலாம். முதல்ல ஆரம்பிக்கணும்னா, நடந்து முடிந்த ஃபினான்ஷியல் இயர் 2025-26 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய கடன் என்பது 9,29,000 கோடி, 9,29,000 crore, 9,29,000 கோடி. அடுத்த ஆண்டு 2026-27 அடுத்த ஃபினான்ஷியல் இயர் முடியும் பொழுது மொத்த கடன் என்பது 10,62,000 கோடிக்கு போயிருக்கும். அப்போ ஒரே ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பொறுத்தவரை இதை சமாளிக்கணும் அப்படின்னா 1,33,000 கோடி கடனை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஒரே ஆண்டில் 1,33,000 கோடி கடன் வாங்கணும். இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை தாண்டி 10,62,000 கோடிக்கு போயிருக்கும். ஒரு ஆட்சி இருக்குன்னா கடனை குறைக்கணும். அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார அடிப்படையில் அந்த கடன் குறைஞ்சிருக்கணும். டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லுவோம். அதுவும் தமிழகத்தில் குறைந்தபாடு இல்லை. கடனை அதிகமாகக்கூடிய ஆட்சி. போன ஆண்டு நிதிநிலை அறிக்கை கொடுத்த பொழுது மாநிலத்தினுடைய ரெவென்யூ ரெசிப்ட், அதாவது மாநிலம் எந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரெவென்யூ ரெசிப்ட்னு சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி விவரம். திராவிட முன்னேற்ற கழகம் போன ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இந்த ஆண்டு ரெவென்யூ ரெசிப்ட் 3,31,569 கோடி ரூபாய் ஈட்டுவோம் என்று சொன்னார்கள். அதாவது இந்த ஒரு வருஷம் முழுவதுமே 3,31,000 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டுவோம். ஆனால் 3,09,000 கோடி தான் வருமானத்தை ஈட்டி இருக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த ஒரு ஆண்டு காலத்தில் போன நிதிநிலை அறிக்கைக்கும் இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் அவங்க கிட்டத்தட்ட சொன்னபடி 21,871 கோடி குறைவாக வருமானம் ஈட்டியிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இது வருமானம் ஈட்டாத ஒரு அரசு, கடனை வாங்கி செலவு செய்யக்கூடிய அரசு என்பது நமக்கு ஊர்ஜியமாகுது. ஹையர் எஜுகேஷன், காலேஜ் ஹையர் எஜுகேஷனுக்கு பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க 8,505 கோடி. ஆனால் போன பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இது வெறும் 11 கோடி மட்டும்தான் அதிகம். அண்ணா பல்கலைக்கழகத்தை புதுப்பிக்க போகிறோம், அதுக்கு நாங்கள் 1,380 கோடி ரூபாய் செலவு செய்ய போகிறோம்னு சொல்கிறாங்க இதே நிதிநிலை அறிக்கையில். ஆனால் உயர்கல்வித்துறையினுடைய பட்ஜெட்டை வெறும் 11 கோடி ரூபாயை உயர்த்திவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய புதுப்பிப்புக்கு 1,380 கோடி ரூபாய் நாங்கள் கொடுப்போம்னா பணம் எங்கிருந்து வரும்? அது ஒரு ஏமாற்று வேலை. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது கிராஸ் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன், அதாவது 12ஆம் வகுப்பை தாண்டி மேலே படிக்கக்கூடியவங்க இந்தியாவில் தமிழகம் அதிகமாக 49 விழுக்காடு இருந்தது கிராஸ் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன். இந்த நிதிநிலை அறிக்கை பார்க்கும் பொழுது அது 47 விழுக்காடுக்கு வந்திருக்கு. அப்படின்னா 2% இந்த திராவிட மாடல் ஆட்சியில் 2% மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய படிப்பு என்பது 2 விழுக்காடு மொத்தமாக குறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு விபி ராம்ஜி இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக விபி ராம்ஜியாக மாறி இருக்கிறது. போன ஆண்டு 29,000 கோடி 29,465 கோடி ஒதுக்கிய திமுக அரசு இந்த ஆண்டு வெறும் 28,687 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. எதற்காக இதை கேட்குறேன் அப்படின்னாங்க, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 150 நாள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அதை விட குறைவாக ஒதுக்கி இருக்கின்றார்கள். 40% விபி ராம்ஜியினுடைய பட்ஜெட்டை மாநில அரசு கொடுக்கணும். இதிலிருந்தே தெளிவாக தெரிகிறது தமிழ்நாட்டில் இவங்க இந்த 125 நாள் வேலை வாய்ப்பு என்பது வெறும் ஒப்புகை சப்பானியாக மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து கலைஞர் கைவினை திட்டம். கலைஞர் கைவினை திட்டம் உங்களுக்கு தெரியும், மத்திய அரசு நாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம், கைவினை கலைஞர்களுக்கு நம்ம லோன் கொடுக்குறோம்னு. அந்த கலைஞர் கைவினை திட்டத்தில் வெறும் 23,879 பேர் தான் அப்ளிகேஷனை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மு.க. ஸ்டாலின் அவங்க அதை நிறுத்தி வச்சாங்க. அப்போவே பல லட்சம் மக்கள் இந்த திட்டத்திற்கு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. மத்திய அரசினுடைய போர்ட்டலில் பல லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு தோராயமாக 8 லட்சத்துக்கும் சராசரியாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு தோராயமாக. ஆனால் அந்த திட்டத்தை நிறுத்திட்டு கலைஞர் கைவினை திட்டம்னு அதற்கு பதிலாக கொண்டு வந்த திட்டத்தில்
வெறும் 23,879 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அத்தனை லட்சம் பேர் எங்கே போனாங்க? அந்த கைவினை கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லையா? அதுவும் ஒரு ஏமாற்று வேலை என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த பட்ஜெட்டில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கோவில்கள் எல்லாம் புனரமைத்ததுக்காக நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 8100 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை வெறும் 82 கோடி ரூபாய் தான் செலவு செஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க 8100 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாங்கன்னா இவங்க ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி எப்படி 8100 கோடி ரூபாய் கோவிலுக்கு செலவு செய்திருக்கின்றோம் என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக விடுகின்றோம். ஸோ மொத்தத்தில் சொல்லணும்னா நம்முடைய விவசாயத்துறை என்பது வெறும் 3% தான் வளர்ந்துருக்கு. தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். குஜராத்தில் மோடி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது 10 ஆண்டு காலம் வருடத்திற்கு 10 விழுக்காடு விவசாயம் வளர்ந்துச்சு. வெறும் 3 விழுக்காடு மட்டும்தான் விவசாயத்தை வளர்த்திருக்கிறாங்க. மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய PLI ஸ்கீம் மூலமாக தமிழகத்திற்கு இன்னைக்கு எலக்ட்ரானிக் நிறைய கிளஸ்டர்ஸ் வந்திருக்கு. அதுவும் மத்திய அரசுடைய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாக மட்டும்தான். அதை TRB ராஜா அவங்களே ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ECMS ஸ்கீம், எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம், அதுவும் மத்திய அரசுடைய திட்டம். அது மூலமாக தான் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. ஸோ மாநில அரசு சொந்தமாக ஒரு திட்டத்தை தொடங்கி அதன் மூலமாக வேலை வாய்ப்பு அவங்களால கொண்டு வர முடியல. ரெவென்யூ டிஃபிசிட் ஆயிருக்கு. போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் சொன்னதை விட நான் ஏற்கனவே சொல்லியிருந்த 21,000 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு. VB ராம்ஜி பட்ஜெட் குறைஞ்சிருக்கு. உயர்கல்வித்துறை வெறும் 11 கோடி ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமே 1380 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. கடன் இந்த ஆண்டு 1,33,000 கோடி கடன் வாங்க போறாங்க. மொத்தமாக நம்முடைய கடன் என்பது 10,62,000 கோடி ரூபாய்க்கு 10 லட்சத்தை தாண்டி போக போகுது. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா இது ஒரு சுய புராணம். அந்த நிதியமைச்சரை நான் விமானம் வருவதற்கு முன்பு பார்த்தேன். அவரே ஒப்புக்கு சப்பானியாக பட்ஜெட்டை படிச்சுட்டு இருந்தார். எப்படியாச்சும் படிச்சுட்டா அடுத்த 5 வருஷம் எதிர்கட்சியில் உட்காந்துக்கலாம், இவங்களை நம்பி எந்த பட்ஜெட்டும் போட முடியாதுன்னு அவரே ஒப்புக்கு சப்பானியாக அந்த பட்ஜெட்டை கஷ்டப்பட்டு படித்து கொண்டிருப்பதாகத்தான் பார்த்தேனோ தவிர தமிழக மக்களுக்கு உருப்படியாக பிரயோஜனமாக இந்த பட்ஜெட்டில் எதுவும் கிடையாது என்பது உண்மை. ஏன்னா மற்ற அரசியல்வாதி சும்மா பேசிட்டு போயிடுவாங்க. நான் புள்ளி விவரத்தோடு சொல்லுகின்றேன். முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். கடனை சொல்கிறேன், ரெவென்யூ ரெசிப்டை சொல்கிறேங்க, உயர்கல்வித்துறையை சொல்கிறேன், VB ராம்ஜி சொல்கிறேன், உயர்கல்வித்துறையினுடைய என்ரோல்மெண்ட்டை சொல்கிறேன். எல்லாமே அதில் பாலாத்து கொண்டு போயிட்டு என்ன திராவிட மாடல் அரசு? அதுலேருந்து தெளிவாக தெரிகிறது தமிழகத்திற்கு 0 ரூபாய் 0 ரூபாய் கொடுத்த பட்ஜெட்டுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அதனால தான் இவங்களே பட்ஜெட்டுக்கு முன்னாடி வீடு வீடாக சென்னையில் போய் முட்டையை கொடுத்தாங்க. மத்திய அரசு முட்டை கொடுக்கணும். அப்போ எனக்கு தெரியல, இன்னைக்கு தான் புரியுது இவங்க பட்ஜெட்டில் முட்டையை கொடுப்பதற்காக சென்னை மூலம் முட்டை கொடுத்தாங்க என்பது. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, இந்த வருஷம் ஒன்றிய அரசு அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய நம்முடைய மத்திய அரசு அவங்க பட்ஜெட்டில் நாம் லேடிஸ் ஹாஸ்டல் ஸ்டெம் இன்ஸ்டிடியூஷனில் மாவட்டத்துக்கு ஒன்றுனா உடனே முதலமைச்சர் ஒரு புருடா விட்டார். தமிழ்நாட்டை பார்த்து காப்பிடிச்சிட்டாங்க பாருங்கள், நாம தான் தோழி விடுதி பண்ணோம். ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் மத்திய அரசினுடைய சஹி நிவாஸ் அப்படிங்கிறது தான் தமிழகத்தில் தோழி விடுதின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை அந்த தோழி விடுதிக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த பட்ஜெட்லையும் தோழி விடுதியை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் தப்பு இல்லை, கொண்டு வாங்க. ஆனால் மத்திய அரசு அக்னாலேஜ் பண்ணுங்க. இது மத்திய அரசு திட்டம்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறீங்க கலைஞர் கனவு திட்டம், கனவு இல்லம் திட்டம்ங்கிறீங்க. அது மத்திய அரசினுடைய திட்டம் இல்லையா? மத்திய அரசுக்கு பணம் கொடுக்கலையா? அதனால் வெறும் பொய்யை பேசி பேசி நீங்கள் சொல்லாட்டி கூட பரவாயில்ல. இந்த முறை மத்திய அரசினுடைய பட்ஜெட்டில் இந்த லேடிஸ் ஹாஸ்டலை இந்தியா முழுவதும் கொண்டு வரும்போது ஒரு திமுக அமைச்சர் சொன்னார், பாருங்க நம்ம தோழி விடுதியை எல்லா பக்கம் கொண்டு போகிறாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. மத்திய அரசினுடைய சஹி நிவாஸ் திட்டத்தை எடுத்து தோழி விடுதியின் பேரை மாற்றி அதை மறுபடியும் மத்திய அரசின் மீது பழிய போடுறாங்க. அதனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மத்திய அரசு நிறைய கொடுக்குறாங்க. நீங்கள் போய் கையெழுத்து போட்டு PM ஸ்ரீ ஸ்கூல் வருவதற்காக கையெழுத்து போட்டு கேரளா கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கின்றார்கள். ஒரு மாநிலமும் போடும் பொழுது சொன்னதை மாற்றி பேசி திரும்ப வந்து இன்னைக்கும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்வது என்ன? MOUவை சைன் பண்ணுங்க, பணத்தை வாங்கிக்கங்க. மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகவில்லை. மாநில அரசு தான் வேண்டுமென்றே மத்திய அரசின் மீது ஓர வஞ்சனையோடு தமிழகத்திற்கு எதுவும் வரக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்றேங்க, இதே பட்ஜெட்டில் தங்கம் தென்னரசு அவங்க சொல்றாங்க மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் இல்லை, மத்திய அரசுனால மெட்ரோ ரயில் இல்லை. நான் கேட்கிறேன்,
மத்திய அரசு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுங்கன்னு கேட்ட பிறகு 5 மாதம் ஆச்சு, 4.5 மாதம் ஆச்சு. நீங்கள் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணீங்களா? சப்மிட் பண்ணது என்ன தேதி அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு சொல்லுங்கள். அதை சொல்லாமல் சட்டப்பேரவையில் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வராத காரணம் மத்திய அரசுன்னு இன்னைக்கும் இந்த பட்ஜெட்டில் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பைய சொல்கிறாங்க. இதை எப்படி ஏற்றுக்க முடியுங்கண்ணா? வேளாண் துறை பட்ஜெட்ல நல்லா வந்துருக்குன்னு சொல்லி வேளாண் துறை அமைச்சர் நான் டேட்டா கொடுக்குறேன்னா என்னென்ன அவர் பட்ஜெட் கொடுக்குறாரு? 3% தான் வளர்ச்சி. விவசாயத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க, திமுக ஆட்சியிலிருந்து போகிறாங்க. இந்த 5 வருஷத்துக்கான வந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி பாருங்க. ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 3% வளருது. 21 22 3, 22 23 3, சராசரியாக 3% மட்டும்தான் வளர்ச்சி இருக்கக்கூடிய வேளாண்மை. ஆனால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவங்க எதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. வெறும் 3% வளரக்கூடிய வேளாண் துறை பட்ஜெட்டு, அதில் வேளாண் துறையினுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு துறைக்கு எதுக்காக தனி பட்ஜெட்டு? அதனால் வெள்ளை அறிக்கை விடட்டும். நீங்கள் அதிகமாக வளர்ந்துருக்குன்னா என்ன வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் என்ன உற்பத்தி, வேளாண் துறையினுடைய என்ன உற்பத்தி வளர்ந்துருக்கு? ஓவரால் நான் சொல்வது ஒட்டுமொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி என்பது சராசரியாக வருடத்திற்கு 3% மட்டும்தான். அதை மாற்றி நம்பரை டிங்கர் பண்ணி அந்த வேளாண் துறையினுடைய ஒரு 3 பொருளை மட்டும் எடுத்து அது வளர்ந்ததா சொல்லாதீங்க. மொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி நம்ம பேசிட்டோம். சார், காவல் அதிகாரி, அரசியல்வாதி நேற்று ஒரு நாள் வாதாடவே செஞ்சிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஆனால் நேற்று ஒரு நல்ல ஒரு அனுபவங்கன்னா, அதாவது நம்முடைய வழக்கை நாம் ஒரு நீதிமன்றத்தில் வழக்காடும் பொழுது தான் அது எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை, எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் அந்த கருப்பு உடையை அணிந்து ஒரே நாளில் அவங்க 5 கேஸ் 6 கேஸ்லாம் பண்ணுறாங்க, நம்ம ஒரு கேஸ் தான் பண்ணுறோம். அதனால் வழக்கறிஞர்கள் நண்பர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை மதிப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் எனக்கும் ஒரு பெரிய அனுபவம், கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் முடியல, இன்னும் அது தொடரும். நேற்று டிஆர் பாலு அவர்களுடைய 2004 9 வரை அவங்க ஆட்சியில் இருந்ததை மட்டும்தான் நம்ம பேசணும். இன்னும் நிறையா விஷயம் நம்ம பேசல, நிறையா இருக்குது. அவங்க குடும்பம் பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது, அவங்க குழந்தைகளை பற்றி இருக்குது. ஏன்னா மொத்தமாக நாம் டிஆர் பாலு மற்றும் அவர்கள் குடும்பத்தினரை பற்றி டிஎம்கே ஃபைல்ஸில் பேசியிருக்கோம். அதை அனைத்தையும் வருகின்ற காலத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 1000 ரூபாய் கொடுக்க தடுத்தால் 5000 ரூபாய் கொடுப்பேன் என்று போஸ்டர் எல்லாம் போட்டிருக்காங்க திமுக சார்பாக. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பீகாரில் 10,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் எங்கேயும் அது தவறுன்னு சொல்லலை. ஏன்னா அது ஒரு ஸ்கீமாக கவர்மெண்ட் அறிவித்து கொண்டு வந்தாங்க. மகாராஷ்டிராவில் 2100 ரூபாய் நம்முடைய சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்டது, அதையும் தேர்தல் ஆணையம் தடுக்கலை. இவங்க இன்னைக்கு சொல்லட்டும், இந்தியாவில் வேற ஏதாச்சும் ஒரு மாற்று கட்சி நண்பர்கள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயாச்சும் மத்திய அரசு தடுத்திருக்காங்களா? ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பற்றி நாம் பதில் சொல்ல முடியாது, இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி. தேர்தல் ஆணையமும் தடுக்கலை. அப்படி இருக்கும் பொழுது இவராக ஒரு புரளியை கிளப்பி, இவராக கோடை காலத்திற்கு 2000 ரூபா கொடுக்கணும்னு இவராக கிளம்பி, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கோடை காலத்தில் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க? அந்த கோடை காலம் ஞாபகத்துக்கு இல்லையா? 2001 2 அந்த காலகட்டத்தை விடுங்க. 21 22 23 24 எதுவுமே இல்லாமல் இவர் 5000 ரூபாய் கொடுப்பதற்காக கொடுங்க. பெண்களுக்கு போகிற எந்த பணத்தையும் யாரும் தடுக்க போவதில்லை. 1000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறீங்க, 1000 ரூபாய் கொடுங்க. நம்முடைய கூட்டணி 2000 ரூபாய் அறிவித்திருக்கின்றோம். ஏப்ரலுக்கு பிறகு நாங்கள் 2000 ரூபாய் கொடுக்குறோம். அறிவிச்சதை கொடுங்க. ஆனால் மத்திய அரசு தடுக்க போகிறாங்கன்னு எங்களின் மீது பொய்யை சொல்லி எதற்காக கொடுக்குறீங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அறிவிச்சதை கொடுங்க, கோடை காலத்துக்கு கொடுக்கணுமா அதையும் கொடுங்க, மக்கள் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டோம். ஆனால் இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை காலம் தெரிஞ்சுதா, போன ஆண்டு தெரியலையா என்பதும் எங்களுடைய